டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024 மே 1 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா இந்த சனி பெயர்ச்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசியினருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆறுதலை தரக்கூடிய, உண்மையிலேயே வெற்றிகளை தரக்கூடிய, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டம். உண்மையிலேயே இந்த குரு பெயர்ச்சி ஒரு சில ராசிகளுக்கு இந்த தடவை மாபெரும் யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அமையுது. அப்படின்னா அதில் உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு டாப் 5 அல்லது டாப் 4 அல்லது டாப் 3ன்னு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த டாப் 3க்குள்ளார உங்களுடைய ராசியும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வராருங்க. 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு குரு வரார். இதை விட ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம்ங்கிறது மறுபடியும் வரணும்னா இன்னொரு 12 வருஷம் 11 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேஸ்குள்ளார தான் இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னு சொல்லலாம். எப்போதிலிருந்து மே 1 2024 முதல் அடுத்த வருடம் மே மாதம் வரை 2025 மே வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காமல் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடுபவராக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான அபரிதமான வளர்ச்சியை குரு தர காத்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும். இது எல்லாத்திற்கும் மேலே அவருடைய பார்வை பலமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசியை அவர் பார்க்க போகிறார். 9ஆம் வீட்டுக்கு குரு வருவதே ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட்டான லட்டு. அப்படின்னா 2வது லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். ஸோ இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும், சிக்கல்களை தீர்க்கும். பொதுவாக இப்போல்லாம் எப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா, கடன் வாங்காதவன் தான் பணக்காரனாக இருக்கான். அவன் வீடு கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை, கார் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. வேலை செஞ்சுட்டு படுத்தா நிம்மதியாக தூக்கம் வருதா, அவன் உண்மையிலே பணக்காரனாக இருக்கான். ஸோ இது உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய குருவாக உங்கள் லைஃப்பில் வராரு. இந்த காலகட்டத்தில் முந்தைய தவறுகள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வாய்ப்பை அவர் தரப்போகிறார். அற்புதமான காலகட்டங்க. உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டும் கிடையாது, அவர் கூடுதலாக உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையுமே பார்க்கிறார். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீர்களோ, இப்போ உங்கள் வீட்டில் மழலை சப்தம் அப்படிங்கிறது கேட்கும். உங்களுடைய அந்த ஊர் சும்மா இருக்காது. ஏதாச்சும் சொல்லி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஊர்வாயை குரு மூடுவார். உங்களுக்கு அந்த பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். அதுவும் எப்படிப்பட்ட குழந்தை, மிக ஆரோக்கியமான கற்பூர புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அமையும். பொதுவாகவே உங்களுடைய ராசியே அறிவுக்கான ராசிங்க. இந்த ராசி ஒரு 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 ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்துச்சுன்னா மக்கு பிளாஸ்டியாக இருப்பாங்க. அவர் பெரிய ஒரு மேதாவியோட பிள்ளையாவோ சயின்டிஸ்டாவோட பிள்ளையாக கூட இருந்துட்டு போட்டோம். புதன் அந்த இடத்துல சரியாக இல்லைன்னா அவுட்டு, எஜுகேஷன் அவுட்டு. அது மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சைல்டு ப்ராஜனிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நீங்கள் உண்மையிலேயே பரிகாரமாக செய்யணும்னு ஏதாச்சும் நினச்சிங்கன்னா போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரணும். குரு மகான்களுடைய சந்நிதி ஏதாச்சும் இருக்குன்னு வைங்க, ஷிரடி சாய்பாபா கோயிலோ அல்லது மகான் ராகவேந்திரர், ரமணர், இது போன்ற குரு மகான்களுடைய சந்நிதிக்கு போய் மனதார, ஏன்னா நம்ம கெட்டது நடக்கும்போது தான் போய் கண்ணீர் விட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அழணுங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும்போதும் நம்ம நன்றி சொல்லலாம். அது மாதிரி போய் நீங்கள் நன்றி சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படிங்கிறத சொல்லலாம். கூடவே நீங்கள் எண்களுடைய சக்தியும் நீங்கள் துணை கொள்ளலாம். புதனுக்கான எண்கள் என்ன? 5,
1423. இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம். தேதிங்கும் பொழுது இந்த தேதிகளில், இப்போ நான் சொன்ன தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுங்க. ஒரு வியாபாரத்திற்கு இனாகரல் வைக்கிறீங்களா, இந்த தேதிகளை அமைச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் வண்டி வாகனங்களுக்கோ உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், 5 வர மாதிரி. இதில் ஒரு சில பேர் அப்போ நான் இந்த 3 நம்பர் தான் சொன்னேன், 5, 14, 23, அப்போ மற்ற 5ஆம் வரக்கூடிய எண்கள் எல்லாம் இல்லையான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு 50, 59, ஆனால் 68 வேண்டான்னு நான் சொல்லுவேன், 86 வேண்டான்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா 8ங்கிறது சனி கிரகத்திற்குரியது, அது உங்களுக்கு பொருந்தாது. அதோட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக கிளாரிட்டியோடு இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடந்திருக்கும். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் திணறுவீங்க. உங்கள் விஷயத்தில் உங்களுடைய ஐடியாஸ் நிறைய தடவை கை கொடுக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது கிளிக் ஆகும். அது எல்லாமே இப்போ உங்களுக்குமே பலன் தரப்போகுது. உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே இந்த வருடம் உங்களுக்குமே பலன் தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்றைக்கு உங்களுக்கு பணம் வரும், எந்தெந்த நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய தொழிலில் நஷ்டங்கள், பண விரயங்கள். நான் பணம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் எந்தெல்லாம் முதலீடு பண்ணாலும் அதெல்லாம் திருப்பி வரல, எனக்கு மெதுவாக வந்தால் கூட பரவாயில்ல, அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், 1 லட்சம் வேஸ்ட்டாக போச்சு, 2 லட்சம் வேஸ்ட்டாக போச்சுன்னு அப்படின்னு ஒரு மனம் பார்த்திங்கன்னா அப்படியே கலங்கி போய் பணமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, உழைச்சி சம்பாதிச்ச காசுலாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆனவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் வரும். ஏன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் நிறைய சுபமான மாற்றங்களை கொடுப்பார். அதே போல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரன். அப்போ நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் தான். அப்போ இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த குருவுடைய பார்வை விழும். அதான் ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிகமான பலனை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த குருவுடைய பார்வை கன்னி ராசிக்கு விழுந்த உடனே என்னன்னா, முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் எதையுமே பண்ண முடியாமல் இருக்குது, எல்லாமே தடையாக இருக்குது, எல்லாமே தாமதமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதல்ல மாறும். அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும், தடைகள் விலகும், அதன் மூலயமாக வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது.
அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ நம்ம நல்ல வேலையை விட்டுட்டோமே, தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கன்னி ராசி என்பவர்கள் ரொம்ப புத்திசாலிகள். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறனால நமக்கு எங்கே இருந்தாலும் வேலை கிடச்சிரும், நம்ம ஏன் நம்ம வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு பறி போயிருக்கு. அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆனோன்னு என்ன கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சார் நான் வேலையில் தான் இருக்கேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்னை வேலை இல்லாமல் சும்மா உட்கார வச்சுருக்காங்க, எப்போ என்னை வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த வேலையில் வேறு ஒரு வேலையை கொடுத்து உங்களுக்கு அதிலே உட்கார வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். அதில் நல்ல பதவி, நல்ல உயர் அந்தஸ்து, அதே போல் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. நிறைய பேருக்கு அந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் நிறைய உங்களுக்கு போனஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வேலை செஞ்சு உங்கள் கம்பெனி ப்ராஃபிட்டில் போகும்போது என்ன ஆகும், நிறைய போனஸ் கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது உங்கள் ராசியை பார்க்கறது என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் கைகூடும். நிறைய கன்னி ராசி என்பவர்களுக்கு என்னென்னா திருமணம் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறோம் சார், நாங்கள் ஒரு வரன் தேடிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த கன்னி ராசி என்பவர்கள் அவங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வரனும் புத்திசாலியாக இருக்கணும், நல்ல படித்த பையனாக இருக்கணும், நல்ல படித்த பொண்ணாக இருக்கணும், நல்ல வேலை பார்க்குறக்கூடிய பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுனா நேரம் சரியில்லாதனால அது அப்படியே தடையாகி நீங்கள் நிறைய பார்த்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நீங்கள் தவிர்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த குருவுடைய பார்வை விழும்போது என்ன ஆகும், ஓகே இந்த பையன் எனக்கு ஓகே, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மாற்றங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இருக்க போது. அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாதனால சில பேருக்கு பிரிவினை, சில பேருக்கு சண்டை சச்சரவுகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த வருஷம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் வரும். இல்லை சார் நாங்கள் டைவர்ஸ்க்கெலாம் போயிட்டோம், டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு நான் வேற ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு மறுதிருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்து பார்வை என்னங்கிட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல விழும். அப்போ அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை பேர். அப்போ குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்குமான்னா இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இயற்கையாக முயற்சி பண்ணாலும் சரி, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதே போல் அந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சொத்துனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது பேசி அங்கே ஒரு சண்டை ஆகிருக்கும். ஏற்கனவே ஒரு பங்காளிக்கிட்ட சண்டை போடாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட சில பேர் போயிருப்பீங்க, இடம் தகராறாயிருக்கும், சண்டைகள் வந்திருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து, வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான பணம், உங்களுக்கு சாதகமான இடம் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஏன்னா அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்கள் கஷ்டமான காலகட்டத்தில் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும், வேறு வழி கிடையாது. நம்ம எங்கே போனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அது தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஒரு வெளிநாடு வாய்ப்புக்காக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கலை அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய தெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்களோ, கல்யாணம் ஆகணும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும், ஒரு குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த வருஷம் குழந்தை பிறந்துடும். அதே மாதிரி நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், நம்ம நிறைய புத்திசாலித்தனத்தை வச்சுருக்கோம், நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம், வெளிநாடு போனால் நிறைய சம்பாதிக்கலாமே, அதன் மூலமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாமே, அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணலாமே, நிறைய இடம் வாங்கலாமே, வீடு வாங்கலாமே, கடன் பிரச்சனையை தீர்க்கலாமேன்ற எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான வருஷமாக இருக்க போகுது. அப்போ வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இல்லை நான் வெளிநாட்டிலே இருக்கேன்,
நான் வந்து எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரி மாறி நான் வேறு ஒரு நாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், அதுக்கான முயற்சிகள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். அதே போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோசனைகள் நிறைய வரும். ஏன்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன நினைப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை பண்ணுவோம். நம்ம ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருக்கோம், ஒரு வீடு வாங்குவோமே, வீடு வாங்கினா வாழ்க்கை மாறுதாலும் பார்க்கலாம், ஒரு கார் வாங்கினா வாழ்க்கை மாறுதாலும் பார்க்கலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ அதெல்லாம் செய்யலாமா, அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேர் இந்த வருஷம் நிறைய கோவிலுக்கெல்லாம் போய் நிறைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க போகுது. யாரெல்லாம் கன்னிராசியாக இருக்கீங்களோ குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இன்னும் நல்ல பலனை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான அந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த தெய்வ வழிபாடும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உங்கள் கேலண்டரில் நான் சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன், அந்த நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணி வைங்க. அந்த நாட்களில் கண்டிப்பாக பணம் வரும். கன்னி ராசி என்பவர்களுக்கு சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திர நாட்கள் எல்லாமே உங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள். வீட்டில் நல்ல மங்களகரமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள். அதே போல் கன்னி ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணி வைங்க கேலண்டரில். அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு பணம் வரல, அன்றைக்கி கேட்டால் கிடச்சிரும். ரொம்ப நாளாக ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடந்துடும். நீண்ட நாளாக நடக்காத விஷயங்கள் எல்லாமே அந்த நட்சத்திர நாட்கள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான், கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் அதே போல் உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் அஷ்டம குருவாக உங்களுக்கு குரு பகவான் இருந்தார். அஷ்டம குருவாக இருந்தாருங்க, எங்களை ஆட்டி படைச்சிட்டாரு, உங்களால் வெளியே சொல்ல முடியாத நிலையில் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த குருவானவர் உங்களுக்கு 9ல் உட்கார்றார். பொதுவாக 9 குரு நன்மையை தான் செய்யும். இந்த 2, 5, 7, 9, 11ல் இந்த 9 குரு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்குங்க. அதனால தான் அந்த ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லாத மனிதனையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலை அப்படின்றது 9ஆம் வீட்டு குருவுக்கு மட்டும்தான் சாத்தியம். அதனால் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறது. அதே போல் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்க போகிறது. இந்த மிதுனத்தை விட கன்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் உட்கார்ந்ததுனால இந்த குருவானவர் ஒரு பெரிய ப்ளஸ்லாம் பண்ண போகிறார். நிறைய ப்ளஸ் தான் நடக்க போகுது. எப்படிங்க நடக்கும், ஏன் நடக்காது? உங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் பார்வையாக உங்களையவே பார்க்குறார். உங்களையே பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. எப்பயுமே முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஒரு பார்வைன்னு சொல்லலாம். அந்த 7ஆம் பார்வை அப்படின்றது ஒரு சமசப்தம பார்வை. ஸோ அந்த மாதிரி பார்க்குற பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ, உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்து வைத்த காலை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவர் அதை செய்து கொடுப்பார். ஸோ முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய காலம் இது. ராசியவே பார்க்குறார், உங்களையே பார்க்குறார். குரு உங்களை பார்க்குற பொழுது காசு கொடுத்து தாங்க ஆகணும். கண்டிப்பாக காசு வரும், காசு கொட்டும். அதுலேயும் 9ல் உட்காந்துட்டு இருக்கார். கோச்சார 9லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதெல்லாம் அமையுது அப்படின்னாலே உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குரு மொத்த பணம், எவ்வளோ பணம் உங்களால் சம்பாதிக்க முடியுமோ அந்த நிலையை உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பிளானிங் தான் முக்கியம். இப்போ புதன் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் புதன் தான்.
அவரையே நீங்க வந்து அதிபதியா எடுத்திருக்கீங்க. அதனால தான் கன்னியில அவரு வந்து உச்சமாகிறார். புதன் உச்சமாகக்கூடிய இடம். ஸோ இந்த கன்னி ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசியே காரியம் சாதிச்சுருவாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது வாக்குக்கான அதிபதியே சுக்கிரன் தான். ஸோ இவங்களால வந்து எப்படி பேசி ஒரு செயலை முடிக்க முடியும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். அதில் குரு இவங்கள பார்க்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை வளரும். அந்த மாதிரி வளரும் பொழுது இவர்கள் அந்த 3வது இடத்துல எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸா மாறி அவங்களுக்கு வந்துட்டு 2யும் ஸ்ட்ராங் பண்ணும், 11யும் ஸ்ட்ராங் பண்ணும், 9யும் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும். அது மட்டுமே இல்லைங்க. உங்கள வந்து குரு பார்க்குறாரு. அவர் அவர் அதே குருவே என்ன செய்றாரு அப்படின்னா, 5வது வீட்டையும் பார்க்குறார். 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியினால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா 3க்கு 3வது வீடு வந்து 5 தான். ஸோ அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய நிலையில் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த அவர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம், இது எல்லாமே சேர்ந்து உங்களை எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி என்பது எல்லாரை விட உங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா அமைய போகுது. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் இது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான், பிளானிங். உங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும். இப்போ ரிஷபத்துக்குலாம் வந்துட்டு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் மாற்றங்கள் ஏற்படும். அவங்க ரிஷப ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் போவாங்க. அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு வேளை ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொமோஷன் வந்து வேறு ஏதாவது வெளியூரில் கிடச்சிது அப்படின்னா தயங்காமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போய் உட்கார வைக்கும். அதனால் எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகத்தான் அமையும். வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உட்கார வைக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சாதகமான பெயர்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. எந்த ஒரு பாதகத்தையும் செய்யக்கூடிய பெயர்ச்சியாக இருக்க போகிறதில்லை. எப்படிங்க, புதனுக்கும் குருவுக்கும் பகை தானே. எத்தனை பகையாக இருந்தாலும் குரு என்பவர் குரு அப்படின்ற நிலையிலேருந்து கீழே இறங்காமல் அது கரெக்டாக எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். அதனால தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய ஜாக்பாட். அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் சும்மாதாங்க இருந்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லாமல் நிறைய உழைக்க போகிறீங்க, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய செல்வங்களை சேர்க்க போகிறீங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சியை வந்து ஆர்வத்தோடு எதிர்பார்த்து வழிபாடுகள் மூலமாக சிறப்பாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள். இருந்தாலுமே கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம். ஏன்னா குரு கேதுவை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. குரு பார்வை அதை தகர்த்தெறிந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை தகர்த்தெறிந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா குருவானவர் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் பண்ணுவார். எந்த ஒரு மைனஸையும் பண்ண மாட்டார். கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் அஷ்டம குருவுடைய தாக்கத்தில் இருந்து இப்போ 9ஆம் இட குருவுக்கு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு சிறப்புகளை தரும்னு சொல்லிட்டோம். மேலும் சிறப்புகள், மேலும் நன்மைகள், மேலும் மேலும் வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படின்றாக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மதுரை மாவட்டம் சோழவந்தானில் இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள் திருக்கோவிலுக்கு நீங்கள் போங்க. எங்கள் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். பொதுவாகவே மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது வந்து மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் சிறப்பான ஒரு வழிபாடுகள் செய்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும்.
அதே போல் புதன் வந்து புத்திகாரகன். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு தானங்கள் தர முடியுமோ, முக்கியமாக இந்த எழுதுகிற நோட்டு, புக்கு, பென்சில் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய மனசு சந்தோஷமாகும். அந்த சந்தோஷத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களையும் நிறைய வெற்றிகளையும் தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குரோதி வருடம் 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்காக. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, வியாதியிலேருந்து வெளியில் வரீங்க, வழக்குகளில் வெற்றி அடைகிறீங்க, வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகிறது. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு. அந்த இடத்துல குரு பயிற்சிக்கு குருவுக்கு ஸ்தானபலம் கிடையாது. ஸ்தானபலம் கிடையாதுன்னா 9ஆம் இடத்துல ஸ்தானபலம் இல்லாமல் இருந்தால் எப்படி சார்னா அந்த இடத்த கெடுக்க மாட்டார். பொதுவாக 9ஆம் இடத்துக்கு வந்தால் அப்பாவுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, பதவி உயர்வை கொடுப்பார். உங்களுக்கும் சரி, உங்கள் முன்னோர்களுக்கும், உங்கள் பெற்றோருக்கும் சரி பதவி உயர்வை கொடுப்பாரு. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது உங்கள் பேரில் வழக்கு இருக்குது, உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அதுலேருந்து வெளிவருவதற்குண்டான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. 5ஆம் இடம் வியாபார ஸ்தானம், 5ஆம் இடம் சகோதர ஸ்தானம், 5ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இதெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். ஸோ விச் மீன்ஸ் தட் 4ஆம் இடம் ஸ்திர சொத்துக்கள், 4ஆம் இடம் தாயாருடைய ஆரோக்கியம், 4ஆம் இடம் உங்களுடைய ஆரோக்கியம், தாயார் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அதை விற்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாலும் சரி, அல்லது அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட சரி. ஸோ உங்களுடைய இடத்தின் மூலமாகவோ வீட்டின் மூலமாகவோ வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது. வியாபாரம் வளர்ச்சி அடையும்னு சொன்னேன். வியாபாரத்தில் எந்த விதமான வியாபாரமா? ஆமாம், எல்லா விதமான வியாபாரமும் இந்த ராசியில் பிறந்தவங்க வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், ஏன்னா மெயின் குடும்பத் தலைவி நல்லா இருந்தாங்கன்னா எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகள்லேருந்து வயசான வாழ்லேருந்து எல்லாருமே நல்லா இருப்பா. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தேன்னா நடு வயசில் இருக்கிறவா மாமனார் மாமியார் கூட பையனுடைய மனைவி, அதாவது மாட்டு பொண்ணை எல்லா விதமான மரியாதையும் கொடுத்து நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அதை வந்து பொறாமையின் காரணமாக தன்னுடைய மாட்டு பொண்ணையே வந்து வைரியாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுடுது. அதை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த அவச்சொல் விலகும். உங்கள் பேரில் இருந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மை உங்கள் கணவருக்கு போயிட்டு, இதில் இன்னொரு நல்ல விஷயம், சங்கடமான விஷயம் என்னென்னா, குழந்தை பிறக்கலான்ட்டு பொண்ணுங்களை மட்டும் திட்டின்னு இருக்கோம். அதுக்கு காரணமே ஆண்களும் அதுக்கு பங்கு இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. 2 பேரும் சேர்ந்தால் 2 மாடும் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓடும். இல்லை அப்படின்னா ஒரு மாடு ஓடலைன்னா வண்டி தரதட்டிடும். அப்படிப்பட்ட ஒரு தப்பான முடிவை நீங்கள் எடுத்துடாதீங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் குரு பெயர்ச்சி மாணவிகளுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது. அதாவது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், கலை சார்ந்த படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறிவு சார்ந்த உழைப்பு சார்ந்த படிப்புலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பெருசாக போகாமல் இருந்தது. இந்த வரக்கூடிய ஆண்டில் இந்த சிவில் மெக்கானிக்கல் போன்ற இன்ஜினியரிங் படிப்புகள்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே வந்து இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து 365 நாளும் இல்லை, 365 வருஷமும் அதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீடு கட்டுறவன் கட்டின்னு தான் இருப்பான், அதுக்கு சிவில் அறிவு வேணும்.
மெக்கானிக்கல் அறிவு வேணும். அந்த மெக்கானிக்கல் அறிவு இருந்தால் தான் எல்லா மிஷினரிஸும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். என்ன தான் நம்ம டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட இந்த மெக்கானிக்கல் அறிவு இருந்தால் மட்டுமே தான் வெற்றி அடைய முடியும். அதனால் இந்த மெக்கானிக்கல், சிவில் போன்ற படிப்புகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் கன்னிராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடந்தால்தான் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால் திருமணமும் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கு, புதிய தொழில் துவக்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய புதிய தொழிலை துவங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இத்தனை வருஷமாக வேலையே இல்லை சார், எனக்கு தொழில் துவங்கிறதுக்கு பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களை தேடி பிடிச்சி நான் உனக்கு வேலை தரேன்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து, பஸ் டிக்கெட் கொடுத்து, போக்குவரத்து செலவு கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி உங்களை கூட்டின்னு போவார். அந்த நபருக்கு நம்பிக்கையாக இருங்கள். அதே சமயம் சொந்தமாக தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், பணம் இல்லைன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செஞ்சு, அதாவது நண்பர்கள்லாம் யாருன்னா மெத்த படித்தவர்கள், அதாவது பணக்காரர்கள் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அல்லது வழக்கறிஞர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அல்லது தொழில் துவங்கிறதுக்கு உண்டான லோன் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைவார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையாக அந்த லோனையும் ஒழுங்காக கட்டுங்க, பிஸ்னஸையும் ஒழுங்காக பாருங்கள். பிஸ்னஸ் நஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை பற்றி நல்ல அனுபவத்தை வளர்த்து கொள்வது அவசியம். விவசாய நண்பர்கள் 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால விவசாயத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் நிலத்தை விற்கணுமா, தாராளமாக விற்கலாம். நிலத்தை ஹவுசிங் பிளாட்ஸாக ப்ரமோட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். மொத்தத்தில் உங்கள் பூமியை வச்சு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த 2024-25. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஆனால் அந்த வாக்குச்சாதுரியம் நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் இழுபறி நிலைமையில் இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும். அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை இல்லை. இப்போ பணப்பற்றாக்குறை ஏற்படாது, ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு சுப செலவுகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த சுப செலவுகள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள் சார்ந்த சுப செலவுகள் போன வருஷம் நடந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்கள் குடும்பம் சார்ந்த சுப செலவுகள், வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு, மராமத்து செலவு ஏற்படுறது, வீட்டுக்கு வாசலை தள்ளி வைக்கிறது, இல்லை வீட்டில் ஒரு ரூம் எடுத்து கட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் மேல் படிப்பு செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவு அல்லது ஆரோக்கியத்தினா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவங்க ஆரோக்கியத்தில். அதே மாதிரி உங்கள் தாயாருடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 60 வயசு 80 வயசு, அப்பாவுடைய 80ஆம் கல்யாணம், இதுக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியானது 2024-25 குரு பயிற்சியானது குழந்தை பாக்கியத்தையும் தந்து குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தருகின்ற காரணத்தினால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட வேண்டும். அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் துண்டு சாற்றி வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைத்திட அந்த குரு பகவானின் அருள் கிடைக்கும். அதை தவிர வருஷத்தில் 2 தடவை, வருஷ ஆரம்பத்தில் மே மாதம் ஆரம்பத்தில் ஒரு தடவை, அதே மாதிரி அடுத்த மே மாதம் 2025 மே மாதத்தில் தென்குடி திட்டை போன்ற குருஸ்தலங்களுக்கு சென்று குருவை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாள்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவா நேரில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. அதே சமயம் என்னால் வெளியூரில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் சென்னை வர முடியாது, நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம்.
கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு, ரொம்ப அற்புதமான இடம் 9ஆம் இடம்ங்க, அந்த மாதிரி அற்புதமான இடமான பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்க்குறாருங்க. இந்த குரு பயிற்சியில ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய குரு ராசிகள் அப்படிங்கிறதுல உங்களோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வகிக்குதுங்க. பாக்யஸ்தானத்துல வந்துட்டு குரு வர்றது அவ்வளோ அற்புதமான அமைப்புங்க. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மைகள் எதுவும் உங்களுக்கு பண்ணலைங்க. பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, திருமணம் ஆகாத பிரச்சனை, ஆனவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்கிற பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எவ்வளோ வேலை நான் செஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, தொழிலுக்கு நான் எவ்வளோ உழைப்பை போட்டாலும் அதுலேருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த 1 வருட காலமாக நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. தற்பொழுது பாக்கியத்தில் வரக்கூடிய குரு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறார். குறிப்பாக உங்களோட பணப்பிரச்சனை வந்து தீரப்போகுதுங்க. இந்த சமயத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தற்பொழுது தீரப்போகிறது. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 மற்றும் 7க்குரிய குரு. இவர் வந்து எங்க போறார் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு போறார். இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அப்ப 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசை, நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான யோகம், அதுவும் உங்க ஜாதக ரீதியாகவும் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வருடம் நீங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களோட அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாதகமாக நடந்துக்குவாங்கங்க. படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல ஓய்வு, இந்த 3 விஷயங்களும் கிடைக்க போகுதுங்க. அலைச்சல் நடக்கும். அந்த அலைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி 7க்குரியவர் குரு பகவான். 7க்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் உங்களுக்கு அமையுங்க. 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கும். 2வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு சூப்பராக இருக்குங்க. வெளிநாடு 9ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், தீர்த்த யாத்திரையை குறிக்கக்கூடிய இடம். வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவா ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இப்போ ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தந்தையின் மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாருங்க. 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்குறார். இது ராசியில இது நாள் வரைக்கும் கடந்த நவம்பர்ல இருந்து கேது உட்கார்ந்துருக்காருங்க. கேது உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருப்பார். கேது கொடுக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு நல்லதுன்னா கூட நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துட்டு வந்துச்சுங்க. இப்போ குருவோட பார்வையால் அதெல்லாம் விலக போகுதுங்க. ஆனால் உங்களோட ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடுத்த உலகத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஏழ் நோக்கிய பயணம், ஒரு ஆன்மீகம், யோகா, தியானம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள் மனசை வந்து நீங்கள் அமைதியாக வச்சுக்குவீங்க. உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. உங்களோட முகத்திலேயே ஒரு தேஜஸ் இருக்கும், தோற்ற பொலிவு இருக்கும். இன்னும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தியா அப்படின்னு கூட இருக்கவங்க கேட்குற மாதிரி ஒரு முகப்பொழிவு உங்களுக்குள்ள இந்த குரு பகவானோட பார்வையினால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை, உங்கள் பர்சனாலிட்டி டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு பயிற்சியால கிடைக்க போகுது. அடுத்து உங்கள் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறனால இதுவும் அற்புதமான அமைப்பு. உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உங்களோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க. அதே மாதிரி சிறு பயணங்கள், நிறைய பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. என்னோட தம்பிக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் அவன் மன திருப்தியே ஆக மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உங்களோட இளைய சகோதரர் உங்களே புரிஞ்சுக்குவாங்க. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் உங்களுக்கு நன்மை, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புங்க. நிறைய சுபகாரியங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கும் இல்லை இடமாறுதல் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. உங்களோட சுப்பீரியர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. தன்னோட 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக ரீதியாக நிறைய பயணங்கள் போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்புங்க. 5ஆம் இடம் அதை வந்து மனசுக்குள்ளே இருத்தி வைக்கிறது. இந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால நீங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அவங்களோட மனசில் பதிஞ்சு அதை நல்ல மதிப்பெண்ணாக வந்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீட்டுக்காக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் சாதகமாக இருக்க போது போட்டித் தேர்வு, அதாவது வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கலாம். தங்கங்கள் வாங்குறதுக்கு, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு வந்து சாதகமாக மாற்றிக்கணும் இந்த குரு பயிற்சி அப்படின்னா பச்சை பயிறு தானமும், உங்கள் ராசியில் கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக விநாயகர் அகவல் தினமும் கேட்குறதும் உங்களுக்கு வந்து நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தொழில் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஜென்ரலாக குரு பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம குருத்தில் இருந்தாங்க இந்த கன்னிராசி நேயர்கள். இப்போ வந்து அஷ்டம குருன்றது மாறி குரு பகவான் 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க. அதாவது எது தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போன வருஷம்லாம் நீங்கள் தொட்டதெல்லாம் மண்ணாதான் ஆச்சு, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸு. இப்போ ஜென்னாக இருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃப்னால நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காது, அடங்காது, பிள்ளைங்க படிக்காது, இந்த மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களால் சமுதாயத்தில் வந்து தலைக்குனிவு அப்படின்றது உங்களுக்கு இருந்துச்சு. வேலை செய்கிற இடமாவது நிம்மதியாக இருந்துச்சா? அதுவும் இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் ஏகப்பட்ட மென்டல் ப்ரெஷர்ஸு, கான்ஃப்ளிக்ட்ஸ், இது எல்லாமே இருந்துச்சுங்க. இது 2 தான் இல்லை. உடல் ரீதியான ஆரோக்கியமாவது இருந்துச்சா? அதுவும் இல்லை. ஆரோக்கியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நிறைய வைத்தியம் பண்ணிங்க, எந்த வைத்தியமும் பலிக்கலை. ஸோ இப்படி எல்லாமே பிரச்சனையாக இருந்த கன்னிராசி இப்போ வந்து பார்த்திங்களான்னா உங்களுக்கு எல்லாமே மைனஸாக இருந்தது எல்லாமே ப்ளஸ் 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 அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ஸோ மே மாதம் 1லேருந்து பார்த்திங்களான்னா உங்களுக்கு வந்து ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், ஒரு ராஜ யோகம் கிடைக்கும் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த காலகட்டம், இந்த ஒரு வருஷம் வந்து பாருங்கள், நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், எல்லாமே சக்ஸஸ். ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பா இப்படி எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும், எப்படிப்பா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம சிலரை பார்த்து ஆச்சரியப்படுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு
நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தாங்க இது. நம்ம பொதுவாக ரொம்ப சக்ஸஸ் ஆனவங்களை பார்த்தா இவங்க எப்படிப்பா இவ்வளோ சக்ஸஸாக இருக்காங்க, இவங்க பயங்கரமாக வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்போம். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி எல்லாரோட முயற்சியும் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சின்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வருஷம் பெருசாக டெவலப் ஆகலாம், அதுக்கு முழுக்க உங்களோட அதிர்ஷ்டம் காரணம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களோட முயற்சி அப்படின்றத நீங்கள் இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் எவ்வளோ விதைக்க முடியுமோ விதைங்க, அதை மாதிரி 100 மடங்கு பயிரெடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியலான காலகட்டம் தாங்க இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வேலை பலு அப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேலை பலு கம்மியாக தாங்க இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை சுமை அப்படின்றது கம்மியாக இருக்கும், ஆனால் லாபம் அப்படின்றது பல மடங்காக நீட்டிக்குங்க. அதே மாதிரி இதுவரை வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த கான்ஃப்ளிக்ட்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கூட உங்ககிட்ட ஒபே பண்ணாமல் நடந்தது, இது எல்லாமே மாறுங்க. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க, உங்கள் வாக்குக்கு வலிமை வரும். ஓகேங்களா? நீங்கள் சொன்னால் அவங்க செய்வாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு குதூகலமான சிச்சுவேஷன் ஏற்படும். உங்களுக்கு சொந்த தொழிலாக உங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நிறைய வருமானம் வரும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, ஜாக்பாட் அடிக்க போகுதுங்க, ராஜயோகம் அப்படின்னு. அந்த மாதிரி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தொழில் ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பிளான் பண்ணுங்கள். புது தொழில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும், நல்ல மேன்மை நிலை அடைவீங்க. தன பிராப்தி அப்படின்றது ஜாஸ்தி இருக்குங்க. நல்ல ஓடுற குதிரை அப்படின்னு தான் உங்களை இப்போ சொல்லலாம். இந்த ஒரு வருஷ காலகட்டம் ரேஸில் முந்தி ஓடுற குதிரை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஸ்பீடாக ஓடி உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து வேலை ரீதியாக நம்ம சொல்லிட்டோம். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் திருமணத்துக்கு நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா வரன் கூடி வரும். அதுவும் எப்படிப்பட்ட வரம் வரும் அப்படின்னீங்கன்னா ஒரு உன்னதமான வரன் வரும். உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்கும் அந்த வரனால், அந்த கல்யாணத்தினால, அந்த புது வரவுனால. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புது வரவு அப்படின்னு ஒன்று வரும். அதாவது குழந்தை பிறப்பு, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க, வைத்தியம் பண்ணிகிட்டே இருந்தோம், இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புது வரவு வரும், ஒரு குழந்தை அப்படின்றது வரும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அவங்களோட அந்யோன்யம் அப்படின்றது பல மடங்கு கூடும். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆதரவாக இருப்பீங்க. இருந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் 2 பேருமே மறந்தே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் நடக்கும். பிள்ளைங்க படிப்பு அப்படின்னா இது வரைக்கும் கவலைக்கிடமாக இருந்த பிள்ளைங்க படிப்பு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னே பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க, அவங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸும் சாதகமாக வரும். பிள்ளை படிக்கவே மாட்டேந்தே, பாஸ் ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக படித்து பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? உங்கள் பிள்ளைங்களால் ஏற்பட்டிருந்த தலைகுனிவு அப்படின்றது இந்த வருஷ காலகட்டத்தில் மாறும். அது 2வது 3 மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்களான்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஜாஸ்தியே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், லவ்வர்ஸாக இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து கன்னிராசிங்க. எனக்கும் எங்கள் லவ்வருக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் இப்போ மாறியே போயிடுங்க. ரொம்ப அந்யோன்யம் வரும். 2 பேருக்கும் இன்டிமசி அப்படின்றது நல்லாவே இருக்கும். வீட்டில் நீங்கள் இது வரைக்கும் சொல்லலைங்க, எங்கள் வீட்டில் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். அது வந்து வீட்லேயும் ஒத்துப்பாங்க. ஒத்துட்டு அடுத்த ஒரு இதுக்கு போவீங்க, அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஃபேமிலியே வந்து போவாங்க. கல்யாணம் அப்படின்றது கூடி வருங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்களான்னா இந்த கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கவங்க அவங்க கலையில் வந்து மேன்மை நிலையை அடையலாம். படிக்கிற பிள்ளைங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பராக படிப்பாங்க, நல்ல படிப்பில் வந்து மேன்மை நிலையை அடைவாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஃபாரின் போக முடியும். அங்கே போயிட்டு நல்லா ஸ்டிக்கானும் பண்ண முடியும், அங்கே படிப்பும் நல்லா கூடி வரும், நல்லா படிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறோங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். வேலைக்காக வெளிநாட்டு போய் அங்கே நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணால் அந்த பலன்கள் எல்லாம் மேன்மேலும் வந்து அதிகமாகுங்க. இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜீவ சமாதி இருக்கும், அந்த ஜீவ சமாதியில் போயிட்டு ஒரு நாள் இரவு தங்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட வெற்றியை வந்து பன்மடங்காக பெருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஜீவ சமாதிக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் வந்து
தினமுமே வந்து முருகர் வழிபாடு அப்படின்றது உத்தமங்க. முருகரோட கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம், இல்லைன்னா முருகனோட மூல மந்திரம் டெய்லி சொல்லி, அதாவது ஒரு விளக்கேற்றி முருகனோட மூல மந்திரம் 21 முறை 51 முறை சொல்லிட்டு முருகனுக்கு நிவேதனம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. தினமுமே முருக வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லையாவது முருக வழிபாடு பண்ணுங்க. பலன் வந்து பெரும் மடங்கு அதிகமாகுங்க. ஸோ இந்த வருஷம் க்ளீனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாக்பாட் கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்க போது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியினோட ஒரு பொதுவான பலன்க. இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பலன் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொருத்தோட ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2024 குரு பயிற்சி பலன் கன்னி ராசிக்கு. கன்னி ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வீடு, வாகனம், பலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் 4ஆம் பாவம். எளிமையான ஸ்தானம், மென்மையான ஸ்தானம், மிருதுவான ஸ்தானம் 4ஆம் பாவம். அதற்கு அதிபதியானவர் குரு பகவான் கன்னி ராசிக்கு. 7ஆம் பாவம்ங்கிறது மனைவி, கணவன் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், அதே மாதிரி கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்களை உருவாக்குவது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான வளர்ச்சிக்கு பங்காக இருக்கக்கூடிய அத்தனைகளையும் 7ஆம் பாவத்திற்கு காரணக்கர்த்தா. அதனால் கன்னியா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகம். எல்லாருக்கும் எல்லா கிரகமும் முக்கியம், ஆனால் கன்னி ராசிக்கு குரு பகவான் மிக முக்கியமானவருங்க. அதனால் இந்த கன்னியா ராசிக்கு பொதுவாகவே உண்டான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாத்வீகமான முறையிலே எந்த செயல்பாடையும் செய்யக்கூடியவங்க. பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் எளிமையாக அதை முடிச்சிடுவாங்க இவங்க. அது நல்லதாக இருக்கலாம், அது கெட்டதாக இருக்கலாம், அடுத்த விஷயம். மிக மிக நேர்த்தியான முறையிலே அந்த வேலையை செய்துடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படியான அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் கை தேர்ந்தவராக இருப்பார்கள் கன்னி ராசிக்காரங்க. அதே மாதிரி 10 நபர்களிடமும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு நபர்னா அதில் 10ல் 5 பேர் நல்லவருமாங்க, 5 பேர் திட்டுவாங்க, அல்லது 8 பேர் நல்லவருமாங்க, 2 பேராவது தர திட்டுவாங்க. ஆனால் 10க்கு 10 பேரிடமும் நல்லவன் என்கிற ஒரு நல்ல பெயரை எடுப்பவர்கள் கன்னிராசிக்காரங்க. அப்படியான பல குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். குரு பகவான் இப்போ இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:32 கன்னியா ராசிக்கு ஏற்கனவே இருந்ததே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வருகின்றார். ஏற்கனவே இருந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வழங்கியிருப்பார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மன சோர்வுகளை கொடுத்துருப்பார். ஏன்னா அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா, மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். சொத்துக்கள் பிரச்சனை கூட சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். அதே மாதிரி பல வகைகளிலே சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாகவே பிரச்சனை. ஒரு விஷயத்திற்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு விஷயம் நடந்தால், ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால், இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சால் நமக்கு நல்லதுன்னு நினச்சா அது செய்யவே முடியாது. 2 பேரை சேர்த்து அது நடக்கும்னா ஒருத்தர் கூட சேர்க்க முடியாது. அப்படியாக பல விஷயங்களிலே காரிய தடைகள், முடக்கம், சூழ்நிலைகள் சேராதபடி இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த அந்த குரு அவருடைய சாரத்தினாலே. இப்போது குரு பகவான் கன்னியாராசிக்கு அற்புதமான ஸ்தானம் 9ஆம் பாவத்தில் வரார். பொதுவாக சொல்லுவாங்க ஓடனோனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செயல்பாடிலே என்ன விஷயங்கள் நடக்குது நடக்கலை அதை நாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நம்மளுடைய வேலையை மட்டும் நாம் ஓட்டிக்கொண்டு இருந்தால், குரு பகவான் 9ல் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் ஓடனோனுக்கு 9ல் குரும்பாங்க ஒரே வாக்கியமாக.
அது மாதிரி எவன் என்ன சொன்னா என்னங்க, நம்ம வேலை நமக்கு முக்கியம் என்று உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு புரிதல், அதை நோக்கிய பிரயாணம் உங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய சமயத்தில் நடைபெறும். இந்த சமயத்திலே உங்களுக்கு பல உத்தியோக உயர்வுகள் ஏற்படும். மேலதிகாரியிடம் நல்ல பெயர்களை எடுப்பீர்கள். அதே மாதிரி கீழதிகாரியிடமும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள், வெகு நாட்களாக இறைவனிடம் வேண்டி அதை முடிக்க முடியவில்லை என்கிற பிரார்த்தனைகள் கைகூடும். ஸ்தல யாத்திரைகள், மகான்களை தரிசிப்பது அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினாலே கன்னியாராசிக்காரனாகிய உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இப்போ பொதுவாக கன்னியாராசிக்கு குரு பகவான் 9க்கு வரார் அப்படின்னு ஒரு பலனை சொல்கிறோம் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய நன்மைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியானவர், இப்போ எந்த பாவத்திற்கு இத்தனாம் அதிபதி வருவதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதன் மூலமாக பல நன்மைகளும், அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நன்கு ஆராய்ந்து வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்கு 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் அதிபதி இல்லைங்களா? அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்திலே வருவதினாலே உங்களுக்கு சாதகமான இடமாற்றம் ஏற்படும். முதல் விஷயம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவாக இருக்குது, இன்னொரு இடம் மாறணும் அப்படின்னா இடம் மாறுவீங்க. அதாவது வெளியூரில் இருக்கீங்க, எங்கேயோ என்ன இடம்னு தெரியாமல் கன்னடம் காட்சி இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க, அங்கே இடத்துலேருந்து நம்மளுடைய இடத்திற்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு அருகாமையிலே வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தால் அப்படியான ஒரு ஆசைகள் பூர்த்தி ஆகும். இது ஒரு நல்ல விஷயம், சாதகமான இடம் மாற்றம் உங்களுக்கு. அப்படியான அதே மாதிரி பல நாட்களாக எடுபடியாகவே இருந்துகிட்ருக்க ஒரு சோகமான வழி முடிங்கணுங்க. அந்த வேலை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு, அடுத்தடுத்து காலமேட்டுருக்க ஒரு கோர்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஆனால் நிவர்த்தி ஆகாமலே போயிட்டுருக்குன்னா இந்த சமயத்திலே அது இந்த சமயம் 4ஆம் அதிபதி 9ல் போகிறதுனால மிக எளிமையான முறையிலே, துரிதமான முறையிலே அந்த காரியம் நடைபெறும். அதே மாதிரி உறவினர்களிடம் பகை ஏற்படுது. தேவையற்ற முறையிலே யாருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமலோ அல்லது அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமலோ ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தால் இந்த சமயத்தில் குரு பகவான் 4ஆம் அதிபதி 9லே போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உறவினர்களிடம் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். இதெல்லாம் கூடுதலான பலன்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் அதிபதி 9லே போவதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். முதல் விஷயம், திருமணம் ஆகின்றவர்கள் திருமணம் கைகூடுங்க இந்த குரு பயிற்சினால கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி தனதானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்து பலன் ஈட்ட வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபகரம் ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு மாத சம்பளம் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கீங்க, இது அல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும், இன்னொரு வியாபாரம் கூடுபடியாக பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களிடம் சுமூக உறவுகள், நண்பர்களிடம் அதிகப்படியான நன்மைகளை அடைவது எல்லாம் 7ஆம் பாவம். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்குதுங்க. ரொம்ப நல்ல பலன்கள், அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருக்கார் அல்லது 8ல் இருக்கார், 12ல் இருக்கார், 10ல் இருக்கார், எதில் இருந்தாலும் பிரச்சனை அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். கன்னியாராசிக்கு 9ல் இருக்கார், நல்லது தான். இப்போ அந்த குரு பகவானினுடைய பார்வை நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்மையை மட்டுமே தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, பார்வை நல்லதை தான் செய்யும். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வை நேர்பார்வை, எல்லா கிரகத்துக்கும் ஒரு நேர்பார்வை, சமசப்தம பார்வை, 180 டிகிரி இப்படி நேராக பார்க்குற மாதிரி. அப்படியான அந்த நேர்பார்வையினாலே குரு பகவான் கன்னி ராசிக்கு
அவருக்கு உண்டான 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 3ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையினால் பார்க்கின்றபடியினாலே சகோதர சகோதரியிடம் மன ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக முன்னேற்றம் இன்மை என்கிறது மாற்றமடைந்து முன்னேற்றம் உருவாகும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள், சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள், நண்பர்களிடம் நிலவி வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் களையப்பட்டு சுமூகமான உறவுகள் ஏற்படும். மன சோர்வு நிலை மாற்றமாகும். இதையெல்லாம் 7ஆம் பார்வையாக குரு பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கின்றதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அதே மாதிரி குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். எப்படி 7ஆம் பார்வை சமசப்தம் 180 டிகிரியோ 120 டிகிரி வித்தியாசத்தில், அதாவது 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை கொண்டவர் குரு பகவான். அந்த வகையை வைத்து கன்னியா ராசிக்கு பலன்களை பார்க்கும் பொழுது 5ஆம் பார்வையாக கன்னியா ராசியையே பார்க்குறார். உங்களை பார்க்குறாருங்க. உங்கள் ஜன்மஸ்தானத்தையே அவர் பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருப்போம். வெகு நாட்களாக அது உடல் உழைக்கிறீங்க, அதற்கு தகுந்தால் போல ஊதியம் இல்லை. என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஊதியம் உயர மாட்டேங்குது. இந்த சமயத்தில் ஊதிய உயர்வு ஏற்படும், முதல் விஷயம். அதே மாதிரி வேலை செய்வதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. நேரங்கட்ட நேரத்தில் வேலைக்கு போகிறது, வேலை நேரத்தில் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை. இதன் மூலமாக உடலிலே ஆரோக்கியமின்மை இது எல்லாம் ஏற்பட்டால் இந்த குரு பயிற்சி அவைகளையெல்லாம் மாற்றம் செய்யும். அதே மாதிரி தாமதமானவைகளை எல்லாம் உங்கள் கையிலே எளிமையான முறையிலே வரமாக கொண்டு வந்து சேர்க்கும். வருமான குறைவுகள் அதிகரிக்கும். வருமானம் குறைவுங்கிறது கூட குறையிறது நிறுத்தியாகி வருமானம் அதிகரிக்கும். இப்படியான பலன்கள் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நடைபெறுகின்றது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக கன்னியா ராசியினுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 5ஆம் பாவம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குழந்தைகளை தரக்கூடிய பாவம். வெகு நாட்களாக கல்யாணமாகி குழந்தை இல்லை என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி குழந்தை பிறப்பது, அதே மாதிரி வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவது, தனலாப உயர்வுகள், உங்களுக்கு தகுந்த புகழ் கிடைக்காமல் இருந்தால் இந்த சமயத்திலே அதற்குண்டானபடியான புகழ் கிடைப்பது, அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சி அவருடைய பார்வை 9ஆம் பார்வையினாலே உங்களுடைய 5ஆம் பார்வை 5ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனாலே நன்மைகள் நடக்கின்றது. அதே மாதிரி குரு பகவானினுடைய பயிற்சியினால தனித்தனியான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை கன்னியா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கன்னியா ராசி அதாவது உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உத்தியோக உயர்வையும் நல்ல ஒரு சம்பத்தையும் ஏற்படுத்தி தருகின்றது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சமூகத்திலே உயரிய கௌரவம், பட்டம், புகழ், மரியாதை அதிகரிக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது புதிய இடங்களுக்கு நகர்வது அல்லது புனித யாத்திரைகள் செல்லுவது, மகான்களை தரிசனம் செய்வது அல்லது வெளியூர் வெளிநாடுக்கு இன்ப உல்லாச சுற்றுலா செல்லுவது போன்ற விஷயங்கள் நடைபெற்று பல நன்மைகளை அவர்கள் அடைவார்கள். யாராக இருந்தாலும் சரி, கன்னிராசி யாராக இருந்தாலும் குரு பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்தை நாம் நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய
பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அதே மாதிரி இந்த கன்னியா ராசிக்காரங்களும் குரு பகவானை வழிபாடு செய்யணும். கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பல நன்மைகளை விளைவிக்கும். செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி 2024 கன்னி ராசிக்கு அமோக பலன்களை பெற்றுத்தரும். இந்த சமயத்தில் கன்னியா ராசிக்கு குரு பெயர்ச்சி சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் உத்திரபல்குனி நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம், ஹஸ்தா நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம், சித்ரா நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம். சமஸ்த காரிய ஆனுகூல்ய சித்திரஸ்து, வம்ச அபிவிருத்தியதா சித்திரஸ்து, காலே காலே சுவிருஷ்டி பிராப்தியதா சித்திரஸ்து. இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் கிடைக்க வேண்டும்படியாகவும், சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தும்படியாகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், நல்ல வாழ்க்கை துணைவரினாலே திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க வேண்டும்படியாகவும் எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகின்றேன். சிவாய நமஹ.